கதை நேரம். பார்த்திபன் கனவு போன கதையோட தொடர்ச்சி. குந்தவியின் கலக்கம். புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷூரம்பா நகரேஷு காட்சி அப்படின்னு வடமொழி புலவர்களால போற்றப்பட்ட காஞ்சி மாநகரத்தோட மாட வீதியில குந்தவி தேவி பல்லக்குல போய்கிட்டு இருந்தா. திருக்கோவிலுக்கு போய் உச்சிகால பூஜை நடக்கும்போது சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வர நோக்கத்தோட அவ போய்கிட்டு இருந்தா. ஆனா அவளோட மனசு மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாமல்லபுரத்துல விஜயதசமி அன்னைக்கு பார்த்த அந்த கோலாகல காட்சியிலேயே ஈடுபட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச திருப்பணிகளால உலகம் இருக்கிற வரைக்கும் தன் தந்தையோட புகழ் குறையாம இருக்கும் தானே அப்படின்னு அவளோட மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்படிப்பட்ட தந்தைக்கு புதல்வியாக பிறக்க தான் என்ன பாக்கியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சா. இப்படிப்பட்ட சக்கரவர்த்தியோட ஆட்சியில வாழற பிரஜைகள் தான் எவ்வளவு பாக்கியம் செஞ்சவங்க அப்படிங்கிற எண்ணமும் அவளுக்கு தோணுச்சு. இப்படிப்பட்ட சிந்தனைகள்ல ஆழ்ந்தவளாக பல்லக்குல போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வீதியில ஒரு மதில் சுவரோட திருப்பத்துல அபூர்வமான காட்சி ஒன்ன பார்த்தா. சகல ராஜ லட்சணங்களும் பொருந்தி கலை ததும்பும் முகத்தினான ஒரு இளங்குமரன் ஒரு குதிரை மேல வந்துகிட்டு இருந்தான். அவனோட உடம்பையும் கைகளையும் குறுக்கும் நடுக்குமாக இரும்பு சங்கிலியால பிணைச்சிருந்தாங்க. குதிரையோட 2 பக்கத்திலையும் முன்னாலையும் பின்னாலையும் இந்த சங்கிலிகளை பிடிச்சபடி போர் வீரர்கள் சில பேர் வேகமாக நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த இளங்குமரனோ ரொம்பவும் களைச்சு போன தோற்றமுடையவனாக இருந்தாலும் அவனோட முகத்துல கொஞ்சம் கூட அதைரியத்தோட அறிகுறி காணப்படவே இல்லை. அஞ்சா நெஞ்சம் கொண்ட தீர புருஷனாகவே இருந்தான். என் உடம்ப தானே சங்கிலியால பிணைக்க முடியும், என் உள்ளத்தை யாராலையும் சிறைபிடிக்க முடியாதல்லவா அப்படின்னு அலட்சியத்தோட கேக்குறது போல இருந்துச்சு அவனோட முகத்தோட தோற்றம். இந்த காட்சிய பார்த்ததும் குந்தவி தேவியோட விசாலமான நயங்கள் ஆச்சரியத்தோட இன்னும் அதிகமாக விரிஞ்சுது. அதே சமயத்துல அந்த இளைஞனும் சக்கரவர்த்தி குமாரிய பார்த்தான். சொல்லு கெட்டாத அவளோட திவ்ய சௌந்தர்யம் ஒரு கண நேரம் அவனை திகைப்படைஞ்சு நிக்கும்படி செஞ்சிருக்கணும். அடுத்த நிமிஷத்திலேயே பல்லக்கும் குதிரையும் ஒன்னு தாண்டி போச்சு. குந்தவியோ பல்லக்குல இருந்தபடியே 2 தடவை திரும்பி பார்த்தா. குதிரை மேல சங்கிலியால கட்டுண்டிருந்த இந்த இளங்குமரனும் தன்னை போலவே ஆவல் கொண்டவனாக திரும்பி பாப்பான் அப்படின்னு அவ எதிர்பார்த்தாலோ என்னவோ தெரியாது. ஆனா அந்த குமரன் மட்டும் தன்னோட தலைய ஒரு அணு அளவு கூட பின்புறமாக திருப்பல. திரும்ப முடியாதபடி அவனை பிணைச்சிருந்த சங்கிலிகள் தான் தடுத்துச்சோ என்னமோ, இல்ல அவனோட மனதின் திட சந்தர்ப்பம்தான் அந்த மாதிரி திரும்பி பார்க்க விடாதபடி தடை செஞ்சுச்சோ என்னவோ, அதுவும் தெரியாது நமக்கு. குந்தவி தேவியோட திவ்ய சௌந்தரியத்தை போலவே அந்த சக்கரவர்த்தி திருமகளோட தெய்வ பக்தியும் அந்த நாள்ல தேச பிரசித்தமாக இருந்துச்சு. சாதாரணமாக அவ சிவன் கோவிலுக்கு போனாலும் பெருமாள் கோயிலுக்கு போனாலும் அல்லது பராசக்தியோட சன்னதிக்கு போனாலும் அந்தந்த தெய்வங்களோட தியானத்துல ஈடுபட்டு தன்னை மறந்துடுறது வழக்கம். ஆனா இன்றைய தினம் குந்தவியோட மனம் அந்த மாதிரி சலனம் இல்லாத தியானத்துல ஈடுபடவே இல்லை. தெய்வ சன்னிதானத்துல நின்ன போது கூட கட்டுண்டு குதிரை மேல வீற்றிருந்த அந்த இளங்குமரனோட முகம்தான் வந்து நின்னுது. அவ எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த முகத்தை மறக்க முடியவே இல்லை. இதுவரைக்கும் அவ அனுபவிச்சிராத இந்த புதிய அனுபவமானது அவளுக்கு ஒருவித அபூர்வ இன்ப கிளர்ச்சியாகவும் அதே சமயத்துல பயத்தையும் உண்டு பண்ணுச்சு. ஒரு வழியாக சுவாமி தரிசனத்தை முடிச்சுக்கிட்டு குந்தவி தேவி அரண்மனைக்கு திரும்பினா. அப்படி திரும்பும் போது கூட மனச அந்த இளங்குமரன் மேல செலுத்தாம வேற நினைவுல செலுத்தும் முயற்சியையும் அவ விட்டுட்டா. அவ்வளவு ராஜ்ய லட்சணங்கள் பொருந்தின இந்த இளங்குமரன் யாராக இருக்கலாம்? அவனை எதுக்காக சங்கிலியால பிணைச்சிருக்காங்க? எங்க அழைச்சிட்டு போறாங்க? அவன் அப்படிப்பட்ட குற்றம் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னு எல்லாம் சிந்திக்க தொடங்கினா.
திடீர்னு அவளுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஓஹோ, உறையூர் ராஜகுமார ஏதோ சக்கரவர்த்திக்கு விரோதமாக கலகம் செய்ய போறான் அப்படின்னு மாமல்லபுரத்துக்கு ஓலை வந்துச்சுதானே. அது விஷயமா முன்னமே ஏற்பாடு செஞ்சாயிடுச்சு அப்படின்னு சக்கரவர்த்தியும் மறுமொழி கொடுத்தாரே. அந்த சோழ ராஜகுமாரன் தானோ என்னவோ இவன் அப்படின்னு இந்த எண்ணம் அவளோட மனசுல தோன்றினதும் குந்தவிக்கு அந்த குமரன் மேல அப்படி ஒரு கோபம் உண்டாச்சு. என்ன அகந்தை, என்ன இருமாப்பு அவனுக்கு! எவ்வளவு பெரிய துரோகமான காரியத்தை செஞ்சுட்டு எவ்வளவு அலட்சியமா கொஞ்சம் கூட பயப்படாமையும் வெக்கப்படாமையும் இருமாப்போட உக்காந்துருக்கான். நரசிம்ம பல்லவேந்தருக்கு எதிராக கலகம் செய்யும்படி அவ்வளவு வந்துடுச்சா இவனுக்கு? எத்தனையோ தூர தூர தேசங்கள்ல உள்ள ஜனங்கள் எல்லாரும் நரசிம்ம சக்கரவர்த்தியோட வெண்கொற்ற குடையின் நிழல்ல வாழறதுக்கு தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. செண்பகத்தீவின் வாசிகளும் இதுக்காக தூது அனுப்பி இருக்காங்களே. இந்த அற்ப சோழ நாட்டு இளவரசனுக்கு என்ன வந்துடுச்சு? ஆமா, இவன் மட்டும் கலகம் செஞ்ச அந்த இளவரசனா இருந்தா அப்பா கிட்ட சொல்லி கடுமையான தண்டனை விதிக்க செய்யணும் இவனுக்கு, அப்பதான் புத்தி வரும் அப்படின்னு நினைச்ச குந்தவியோட மனமோ மறுபடியும் சஞ்சலம் அடைஞ்சுது. ஐயோ பாவம், முகத்தை பார்த்தா அப்படி ஒன்னும் கெட்டவனாக தோணலையே. அவன் தானாக ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டான். ஒருவேளை யாராவது கெட்ட மனுஷங்க பக்கத்துல இருந்து அவனை தூண்டி விட்டுருப்பாங்க. அவங்கள பிடிச்சு தண்டிக்கணுமே தவிர இந்த சுகுமாரனை கடுமையாக தண்டிக்கிறதுல என்ன பயன் இருக்கு? அவனோட மார்பையும் தோள்களையும் கைகளையும் பிணைச்சிருக்கிற இரும்பு சங்கிலிகள் அந்த மிருதுவான தேகத்தை எப்படி துன்புறுத்துதோ என்னவோ. நல்ல புத்தி சொல்லி எச்சரிக்கை செஞ்சு அவனை விட்டுட்டா என்ன? அப்பா கிட்ட ராத்திரி இத பத்தி சொல்லணும். ஆனா அவருக்கு தெரியாத விஷயமா? தர்மராஜாதி ராஜன் அப்படின்னு புகழ் பெற்றவராச்சே. நியாயமும் தர்மமும் தவறி அவர் ஒன்னும் செய்ய மாட்டாரு. இந்த இளங்குமரனை மன்னிச்சுதான் விட்டுருவாரு. இப்படியெல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருந்த உள்ளத்தோட குந்தவி தேவி அரண்மனைய அடைஞ்சா. சூரியன் எப்போ அஸ்தமிக்கும், தகப்பனார் எப்போ ராஜசபையிலிருந்து அரண்மனைக்கு திரும்பி வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்த வண்ணம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு யுகமாக கழிச்சுக்கிட்டு இருந்தா. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம். சரியா? அவ்வளோதான்.